ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். புத்தாண்டமாக நாங்கள் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கூட்டம் கொஞ்சம் பரவாயில்ல, காலையிலே வந்துட்டோம். இப்போ தாங்க என்ட்ரஸில் இறங்கிட்டோம். உள்ள முருகனை எங்களோட அப்பனை பார்க்க போகிறோம். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையிலே இங்கே வந்து முருகனை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ட்ரஸ்லேயே உப்பு கொட்டி வைக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியல. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கேட்டோம். நம்ம மேலே கண்ட்ரிஸ்ட் இருந்தால் உப்பை வாங்கி நம்மளை சுற்றி ஒருத்தங்கிட்ட கொடுத்து சுற்றி போட்டால் போகும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அதுமாதிரி செஞ்சோம். ஆனால் இங்கே பாருங்கள், மாடு ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த மாடு இந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் இடம் இங்கே சாப்பாடு பொருள் கூட கிடையாது. யாரோ ஒரு வாழைப்பழமும் எதுவுமே கொடுக்கலாம். ஆனால் அது என்னமோ தெய்வத்தை அனுகாரமாக அப்படியே நின்றுனுக்குது. வாங்க நம்ம ஸ்டெப் வழியாக போய் முருகனை போய் பார்த்தெல்லாம் செம்ம கூட்டங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. குழந்தைங்களோடு நம்ம கோயிலுக்கு நம்மளோட ஃப்ரீடமாக வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படிக்கட்டில் பாருங்கள் கூட்டத்தை. நாங்கள் லைனில் நின்றுருக்குறோம். இங்கே அன்னதானம் போட்டுனுக்குறாங்க. அதனால் கூட்டமாகுது. அதனால் ஓரமாக நின்றுக்கிறோம். கூட்டம் இறங்கின பிறகு ஏறலான்னு வெயிட் பண்ணிருக்கிறோம். செம்ம கூட்டங்க. சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாம் தேவையான பொருள்லாம் வாங்கிக்கணும். ஏன்னா அப்புறம் வாங்க முடியாது. எல்லாத்தையும் வாங்கிட்டோம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டோம். சாமி தரிசனம் பண்ணிட்டோம். அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சாமி உள்ளே அந்த தரிசனம் போகும்போது வீடியோ நாங்கள் எதுவுமே எடுக்கலை. வெளியே இதெல்லாம் விற்றுருந்தாங்க. கொஞ்சம் ரேட்டு தாங்க. இருந்தாலும் கோயிலுக்கு எதனா வாங்கணும்ல, சும்மா போகக்கூடாதுன்னு ஒரு கீ செயின் வாங்கணும். அப்புறமேட்டு அன்னதானம் போடுறாங்க சொல்லி போய் க்யூவில் நின்றா அன்னதானம் கிடையாதுங்க. புளி சாதம், தயிர் சாதம் அது கொடுக்குறாங்க. 30 ரூபா ரேட்டாம். சரி பரவாயில்ல வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்தால் நம்ம சேவல் இருக்கிறாங்க. முருகனோட வேலும் மயிலும் சேவல் இருக்கிற மாதிரி இங்கே சேவல் இருக்குது. மேலே பாருங்கள், அப்படியே கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். மயிலோடு இருப்பார் முருகன். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய சேவலுங்க எல்லாம் நேர்த்தி கடன் முருகனுக்கு வேண்டி வேண்டி விட்டுருக்குறாங்க போலகுது. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வீடியோ கிட்ட போய் அப்போ கூட அது பறக்கலாம். எங்களை ஊற்று பார்த்துனுக்குது. என்ன வீடியோ எடுக்கிறேன்னு என்னை கேட்டுருந்துச்சு. நாங்கள் வீடியோ எடுக்கும் போதே ஒருத்தவங்க சேவலை நேர்த்தி விட்டுருந்தாங்க. அதுக்கு என்னென்னமோ காலில் என்னென்னமோ கட் பண்ணியிருந்தாங்க. சரி அதெல்லாம் நாங்கள் எடுக்கலை. அப்படியே நாங்கள் வெளியே கிளம்பலான்னு ரெடி ஆகிட்டோம். காலையிலே வந்தோம். டைம் ஆயிடுச்சு. வந்தோம், நல்லபடியாக முருகனை தரிசித்தோம். கவலையெல்லாம் கொட்டிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். படியை தாண்டும் போது எப்பா முருகா, உன் படிக்க வந்துட்டோம், உன் காலடிக்கு வந்துட்டோம், அடுத்தபடி நல்லபடியாக வரணும் சொல்லிட்டு வேண்டி படியை தொட்டு கும்பிட்டு வெளியே இறங்கும் போது மன நிம்மதியோடு வெளியே வந்தாங்க. எதிரவே அவரோட சிலையை பார்த்துட்டு வீடியோ எடுத்துன்னு வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்போவுமே நம்ம கோயிலுக்கு வந்துட்டால் இதுமாரி ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு போகணும். அவசர அவசரமாக கிளம்பாதீங்க. மன நிம்மதியோடு கிளம்புங்க. நம்மளால் முடிஞ்சது, நம்ம கையில் என்ன இருக்குதோ அது ஒரு கற்பூரம், ரூபா கற்பூரம் கூட எடுத்துகிட்டு நம்ம பாட்டு கடவுளேன்னு கும்பிட்டுவாங்க. அவங்க அது வாங்கி போகிறேன் இது வாங்கி போகிறேன்னு கவலைப்படாதீங்க. கவலையே படாதீங்க. நம்ம ஒரே ஒரு கற்பூரம், எப்பா முருகா, அடுத்த வருஷம் இதேமாரி நல்லபடியாக என் குழந்தைங்களோட நான் வரணும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் வேண்டிட்டு வந்தேன். 4 பேர் எங்களை மதிக்கணும், பணக்காசுங்கள்லன்னு எங்களை மதிக்க மாட்டாங்களேன்னு நாங்கள் கவலையோடு வேண்டிட்டு அடுத்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிட்டு தான் போய் கிளம்புறோம். நீங்களும் நியூ இயரில் எங்கெங்கே போனீங்க, எப்படி எப்படி இருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். எனக்கு அப்படியே டிலே ஆகினே இருக்குது. போஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அது என்னமோ நான் வீடியோலாம் எடுத்துறேன், அதனால் எனக்கு பேசி போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் லேட் ஆகுது. நியூ இயர் அன்றைக்கி எடுத்த வீடியோ இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே இப்போ கீழே இறங்கிட்டோம். அன்னதானம் போகிறாங்க. மேலே வாங்கி சாப்பிட்ட புளியோதரை. இப்போ லைன் நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், வீடியோலாம் பாருங்கள். ரொம்ப கூட்டமாகுது. எப்படி வருது கோயிலுக்கு ஒரு அன்னதானம் ஒரு புடினா வாங்கி சாப்பிட்டா தானே அது நிறைவு பெறும். வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். நாங்கள் லைனில் போய் இடம் பிடிக்க போகிறோம். அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு குன்றத்தூர் முருகனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.